Assalamualaikum friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறனா உடனே Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப பிடிச்ச ஒரு டேஸ்டான ஒரு எம்மியான ஹரியாலி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஹரியாலி சிக்கன் ரெசிபி வந்து கீ ரைஸ், நான், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஹரியாலி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஃபைனல் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கு என்னென்னு பார்த்தலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 3 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபைனல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த பேஸ்ட்டை தான் நம்மளுக்கு வந்து ரெசிபி வந்து ஹைலைட் பண்ணும். பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் நிறம் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் நிறம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலா வந்து 1 by 1 ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வாஷ் பண்ண சிக்கனை வந்து ஆட் பண்ண போகிறேன். சிக்கன் வந்து ஆனியனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக நல்லாவும் கிடைக்கும். அதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணலாம். சிக்கன் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து சிக்கனை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேஜ் வந்து கொண்டு போகும். கலரும் பாருங்கள் நல்லா க்ரீனாக செம்மையாக இருக்குல்ல, எம்மியாக இருக்குல்ல. அந்த மசாலா வந்து சிக்கனில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, நிறையா வந்து வாட்டர் ஆட் பண்ண வேணாம். லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து கீ ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள். சிக்கனில் நல்லா மசாலாவெல்லாம் உள்ளே இறங்கி சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சால்ட்டு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். சூப்பராகவே வந்திருக்கு. லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து வாசனைக்காக நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டு எம்மியாக வந்திருக்கு ஹரியாலி சிக்கன். நீங்களும் இந்த ஹரியாலி சிக்கன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹரியாலி சிக்கனுக்கு நான் வந்து என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா கீ ரைஸ், சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.